வணக்கம் நேயர்களே, தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன். இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுங்க கட்டண உயர்வு என்பதுதான். இதில் என்ன பிரேக்கிங் நியூஸ் இருக்குது? வருஷம் ஏறிட்டு தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இதை இப்படி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. வருடத்திற்கு 2 முறை சுங்க கட்டணம் தேசிய நெடுஞ்சாலையில் உயர்த்தப்படும் என்பது ரெகுலராக பயணம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த 2 முறையும் வருடந்தோறும் சுங்க கட்டணமானது உயர்த்தப்படும். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால அப்போ முறையாக அது அமல்படுத்தப்படவில்லை. 2 மாதங்கள் கழித்து கடந்த ஜூன் 3ஆம் தேதி தான் சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை இந்த ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னா 36 டோல் பூத்ல சுங்கச்சாவடிகளில் கட்டணமானது உயர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போ இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 25 சுங்கச்சாவடிகளில் இந்த சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி 5 முதல் 7% என்ற அளவில் சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட இருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா ஒரு வாகனத்திற்கு ஒரு ட்ரிப்புக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 150 ரூபாய் வரை இந்த சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட இருக்கிறது. ஸோ எந்தெந்த டோல்கேட்டில் இப்போ தமிழகத்தில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த சுங்க கட்டண உயர்வானது அமலுக்கு வர இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், மதுரை எலியார்பட்டி, ஓமலூர், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜா உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வர இருக்கிறது. ஸோ வழக்கம் போல ஏப்ரல் மாதத்துலையும் சரி செப்டம்பர் மாதத்துலையும் சரி சுங்க கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பு வரும்போதெல்லாம் வழக்கம் போல கண்டன குரல்களும் எழும். உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு தான் வருகின்றன. அதனைத் தொடர்ந்து அப்படியே எலிக்கு வால் பிடிச்ச மாதிரியே பின்னாடி விலை உயர்வும் வரும். ஸோ அதையும் சந்திக்க நாம் தயாராக வேண்டியது இங்கு அவசியமாகிறது. ஸோ இந்த நிலையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தமிழகம் சுங்க கட்டண வசூல்ல சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருட வருமானத்தை ஒப்பிடும்போது இந்திய அளவில் டாப் 5ல தமிழகமும் ஒன்று. முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல ராஜஸ்தான், 3வது இடத்துல மகாராஷ்டிரா, 4வது இடத்துல குஜராத், 5வது இடத்துல தமிழகம் இருக்கிறது. தமிழகம் கடந்த 2023-24 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா 4221 கோடி ரூபாய் என்ற அளவில் சுங்க கட்டணத்தை வசூல் பண்ணியிருக்கு. அதற்கு முந்தைய நிதியாண்டான 2022-23ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 3817 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செஞ்சிருக்கு. அதாவது இந்த 2 ஆண்டுகளுக்கும் இடையில 10% உயர்வை தமிழகம் பதிவு பண்ணியிருக்கு இந்த சுங்க கட்டண வருமானத்தில். ஸோ வரும் நாட்களையும் சுங்க கட்டணம் மூலமா வரக்கூடிய இந்த வருமானத்தை பெருக்க வேண்டும் அப்படின்றதுல மும்முரம் காட்டி வருகின்றது தேசிய நெடுஞ்சாலை ஆணையகம். அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இந்த அளவுக்கு வருமானம் கொழிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. ஆனாலுமே இந்த சுங்கச்சாவடிகளில் வண்டி நின்று போறது இதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லையா? இதனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது. இதற்கு ஏதேனும் மாற்று கொண்டு வர முடியாதா அப்படின்றது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனால தான் அந்த டோல் பூத்ல நம்ம கட்டணம் செலுத்துற முறையிலிருந்து ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்டேட் ஆனோம். ஆனாலுமே அந்த ஃபாஸ்டாக் அமலுக்கு வந்தாலுமே கூட அந்த டோல் பூத்தை நீங்க கடக்க வேண்டியது அவசியமாகிறது. இதனால சில பகுதிகளில் நிதி இழப்பு ஏற்படுகிறது என்பதையும் மத்திய அரசு அறிந்திருக்கிறது. அதாவது இந்த டோல் பூத் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் குறுக்கு வழியில் நம்ம பயணம் மேற்கொண்டு மீண்டும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வழிமுறைகளை சிலர் பின்பற்றப்படும் போது அங்கு ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை சமாளிக்க இந்த ஃபாஸ்டாக் இந்த முறைக்கும் அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம். அதனால இந்த ஃபாஸ்டாக் முறைக்கு இப்பதானே அது உடனே நிறுத்திடுவாங்களா நீங்க அச்சம் கொள்ள வேணாம். கொஞ்சமாக தான் அந்த புதிய தொழில்நுட்பத்துக்கு நம்ம அடாப்ட் ஆக போறோம். அதுவும் உடனே நடந்துட போறது இல்லை. வரும் காலங்களில் இன்னும் சில மாதங்கள் அதற்கு எடுக்கலாம் அறிமுகப்படுத்தப்படுறதுக்கே. அதன் பிறகு மெல்ல மெல்ல ஃபாஸ்டாக் முறையை இந்த முறை புதிய முறையானது ஆட்கொள்ளும். அந்த புதிய முறை என்னன்னா GNSS, அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதுக்காக தான் பிரத்யேகமாக நம்ம சில செயற்கைக்கோள்களையும் அனுப்பிட்டு வரோம். போன வாரம் ஒரு SSLV ராக்கெட் அனுப்பினோம். அது நீங்களும் ஞாபகம் வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அந்த SSLVல அது சுமந்து சென்ற பேலோட்ல இந்த GNSS சம்பந்தமான ஒரு பேலோடு இருந்திருக்கு. இந்த GNSS செயற்கைக்கோள் அங்க இணைக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுடைய வண்டியில ஒரு யூனிட் இதற்காக பொருத்தப்படும். ஸோ தேசிய நெடுஞ்சாலையில நீங்க பயணிக்கும் போது அந்த யூனிட் அந்த செயற்கைக்கோள் மூலமா கண்காணிக்கப்படும். அதனால இந்த சுங்க கட்டணங்கள் அப்படின்றது தாமாக நீங்க பயணம் செய்யக்கூடிய தூரம் எங்க பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்ற அடிப்படையில் உங்க அக்கவுண்ட்ல இருந்து தன்னால டிடெக்ட் செய்து கொள்ளப்படும். அதனால ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சுங்கச்சாவடிகளுடைய அவசியம் தேவைப்படாது. அதனால ஒரு ஸ்மூத்தான ஒரு டிராஃபிக்கையும் இது சாத்தியப்படுத்துது தேசிய நெடுஞ்சாலைகளை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்.
விஷயம். ஆனால் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தொழில்நுட்பம் மூலயமாலாம் நீங்க கொண்டு வந்து கட்டண வசூல் பண்றீங்கன்னா அந்த இடத்துல சில சிக்கல்களும் வரும் இல்லையா? அதை சமாளிப்பதற்கு கட்டணங்கள் வருங்காலங்களில் இன்னும் எந்த அளவுக்கு உயர்த்தப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எழாமல் இல்லை. ஸோ தேசிய நெடுஞ்சாலையில் ரொம்பவே ஸ்மூத்தாக நம்ம பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி சுங்கச்சாவடிகள் கட்டையை போட்டு நிறுத்தி ஃபிசிக்கலாக நம்ம பணம் கொடுத்து அதை தாண்டி போயிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக சுங்க கட்டணம் கொடுத்து. ஸோ அதிலிருந்து அடுத்த கட்ட தொழில்நுட்பமாக ஃபாஸ்டாக் முறையும் அமலுக்கு வந்தது. ஃபாஸ்டாகில் அதனால நம்ம பயணம் கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டது. ஆனாலுமே சுங்கச்சாவடிகளில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதுல இருந்து ரொம்ப ஃபாஸ்டாக விட்டு ஜிஎன்எஸ்எஸ்க்கு மாற வேண்டிய காலமும் வந்தாகிவிட்டது. வெகு தொலைவில் இல்லை அந்த நாள், ரொம்பவே நெருக்கத்தில் தான் இருக்குன்னு அமைச்சர் நிதின் கட்கரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஜிஎன்எஸ்எஸ்க்கு நம்ம போகும்போது இன்னுமே கூட நம்ம பயணம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றத அதை என்ஷூர் பண்ணப்படும் உறுதி அளிச்சிருக்காரு அமைச்சர். ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் வளரும் போது நம்மளுடைய பயணங்களுடைய சௌகரியமும் அதிகரிக்கப்படுவது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனாலுமே இதோடு சேர்த்து விலைவாசியும் உயர்கிறது என்பது தான் இங்கு அச்சுறுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனை ஒட்டி தான் தனது கண்டனங்களை கடுமையாக பதிவு செய்து வருகின்றனர் சரக்கு லாரி ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும். இது பொதுமக்களை இந்த விலைவாசி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அச்சம் பொதுமக்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. என்னதான் இந்த சௌகரிய பயணங்கள் நல்ல விஷயம் அப்படின்னாலுமே விலைவாசி உயர்வையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது அரசின் பொறுப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை தான் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஸோ இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எந்த அளவுக்கு உயர்த்தப்பட இருக்கிறது சுங்க கட்டணம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதும் அவசியமாகிறது. வேற வழி இல்லை, ஆப்ஷன் கிடையாது. வருஷத்துக்கு 2 முறை இது உயர்த்தி தான் ஆகணும். ஸோ பி ரெடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.